வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இன்ஸ்டண்டா டக்குன்னு செய்யக்கூடிய கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய பொருள்லாம் தேவையில்லை. வெறும் உப்பு, புளி, மிளகா, கடலை இருந்தா மட்டும் போதும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வறுத்த நிலக்கடலையை தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன், 4 வரமிளகா, 7 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல கடலையை போட்டுக்கலாம். கொஞ்சமா புளி, பூண்டு 7 பல், 4 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா கடலை சட்னி ரெடி ஆயிடும். இப்போ 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிச்சத சட்னி சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, வெள்ளை சாப்பாடு, பணியாரம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.